பெரியார் மீது உங்களுக்கு ஏற்பட்டது கொள்கை முறைனா வேற எதுமா? ஏன் இந்த கடுமையான பெரியார் எதிர்ப்பு ஏன் திடீர்னு? பெரியாரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு பிம்பமாக கட்டமைச்சு வச்சிருக்கிறாங்க. இதுவரைக்கும் வெளிவராத உண்மைகள், அன்ரிவீல்டு ட்ரூத்னு அதை சொல்லலாம். பெரியாரியவாதிகளும் அதை படிக்காம இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, என்ன கேள்வினா, இப்போ நம்ம வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த விடயங்கள் எல்லாமே வந்து ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளாக நின்றது. அது வெகுமக்கள் கையில் இல்லை. குறிப்பிட்ட கையில் யார் கையில் இருக்குன்னு சொன்னால் வீரமணி கையில் மட்டும்தான் இருக்குது. அப்போ குளத்தூர் மணி வீரமணி மேலே வச்ச விமர்சனமே 5000 எழுத்துக்களை புத்தகமாக போட்டு நீங்கள் ரூபா சம்பாதிச்சுக்கிறீங்க, 5000 எழுத்துக்களை மக்களுக்கு பிடிக்க கொடுங்க. நீங்க கருணாநிதினு கூப்பிட முடியாது, கலைஞர்னு கூப்பிடணும், ஸ்டாலின் கூப்பிட முடியாது, தலைவர் தளபதினு கூப்பிடணும், உதயநிதினு கூப்பிட முடியாது, சின்னவர்னு கூப்பிடணும், அண்ணாதுரைன்னு கூப்பிட முடியாது, அறிஞர்னு கூப்பிடணும், அவரை ஈவேரான்னு கூப்பிட முடியாது. அவருடைய இயல்பு பேர் ராமசாமி. ராமசாமி நீங்க கூப்பிட ராமசாமி கூட எந்த ராமசாமின்னு அப்ப அவரை பெரியார்னு கூப்பிடணும். அந்த நேரத்தில் ஐயாவுக்கு வந்து ஒரு ஆதங்கம் இருந்துச்சு இஸ்லாமியர்கள். அந்த ஆதங்கத்தில் ஒரு உரிமையில வந்து என்ன ஆதங்கம்? இஸ்லாமியர்கள் மேல என்ன ஆதங்கம்? ஒரு உரிமையில எழுதிட்டாரு. என்ன ஒரு பாகிஸ்தானுக்கு போன்ற உரிமையில எழுதுதா? தமிழனா? இந்த நாட்டு வரலாற்றுல நீ யாரு? தமிழன் சொல்றீங்க, கூச்சப்பட வேண்டாமா? இதெல்லாம் பெரியார் கேட்கறதுக்கு என்ன தார்மீகம் இருக்குது? இல்ல, இப்போ வரைக்கும் இஸ்லாமியர்கள் இந்த மண்ணினுடைய மைந்தர்கள். காகிதம் எழுத்து. பழனி பாபா தமிழர் இல்ல. யார் தமிழரா? இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழர்? யாரு? பெரியார், ராமசாமி. ஆனா இவரே பல இடத்துல சொல்லியிருக்காரு, நான் நாயக்கன், கண்ணப்பர் தெலுங்கர், அண்ணாதுரை தமிழர், நான் கன்னடன் அப்படின்னு இவரே எழுதியிருக்கிறாரு. திகாவும் திராவிட இயக்கமும் திமுக தான் சிறுபான்மையினருக்கான காவல் என்ன பாதுகாவலர் நான் கேட்கிறேன். இல்ல, இன்னைக்கு வரைக்கும் இல்ல, என்ன பாதுகாத்துறாங்க? இப்ப நான் கேட்கிறேன், இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டு திமுக ஆட்சியில, இஸ்லாமியர்களுக்கு தீவிரவாத பட்டம் கொடுக்கப்பட்டது திமுக ஆட்சியில. இல்ல, திமுக மேல இவ்வளவு அலிகேஷன் வச்சிருக்கீங்க, ஆனா திமுக கூட்டணியில இருக்கிற இஸ்லாமிய தலைவர்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? அவங்க வந்து வியாபாரிகளா இருக்கிறாங்க. பிஜேபி சார்புல, RSS சார்புல எல்லாம் பாராட்டுறாங்க. எங்களோட தீம் பார்ட்னர்னு சொல்லி வந்து உங்களை கையெல்லாம் கொடுக்குறாங்க. பெரியாரை வந்து நாம எதிர்ப்பதற்கும் பிஜேபி எதிர்ப்பதற்கும் வேறுபாடு இருக்குது. வெளிப்படையே தெரியுது, ஸ்டாலின் பிஜேபியினுடைய ஏஜென்ட் தான், RSS கைக்கூலி தான். 22 குழுக்கள் சேர்ந்து வந்து நாம் தமிழ் கட்சியோட தலைமை உறுப்பினர் சீமான் அவர்கிட்ட வந்து முற்றுகையிட போறோம், அலைக்கடன் என தரேன்னு சொல்லி பேர் அறிக்கை விட்டுருக்காங்க. தார வாங்க, உங்க எத்தனை பேர் வர்றேன்னு சொல்லிங்க. சீமான் அவர்களை கண்டித்து பெரிய ஆர்ப்பாட்டம் சொல்லிட்டு வள்ளூர் கோட்டத்தில் வந்து வச்சாங்க. அங்க இருந்த திருநாய்களுடைய எண்ணிக்கையை விட இவங்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. 22 இயக்கத்துக்கு 22 பேர் வந்தாலே பெரிய விடயம் தான். வாங்க, சிறப்பா சாப்பிடுங்க, தலவாழை எல்லாம் போட்டு வைக்கிறோம். திருமுருகன் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு டுபாக்கூர். தமிழ் தேசியத்தை பொறுத்த வரைக்கும் திராவிடமும் எதிரி, இந்தியமும் எதிரி. திருமாவளவனா இருக்கட்டும், ரவிக்குமாரா இருக்கட்டும், ஒரு அறிவு களஞ்சியங்கள். அந்த அருகுபெருங்க புத்தகம் அமைப்பாய் திரள்வோம், அதை ஒரு புத்தகத்தை படிச்சுட்டாலே போதும் திருமாவளவன் எவ்வளோ பெரிய ஒரு தத்துவ ஆசான். அவ தத்துவத்தில் விசிகா வந்து சமரசம் பண்ணிருச்சு. நாம் தமிழ் கட்சின்னு நாங்கள் ஒருபோதும் சமரசம் செய்ய மாட்டோம். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள். சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிழ் சேர்ந்த வழக்கறிஞர் திரு அபூபக்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்க? நலமா இருக்கு. இத்தனை காலமாக வந்து பெரியார் வந்து உங்களுடைய வழிகாட்டின்னு சொல்லிட்டு இருந்தேன். கடந்த 2 வாரங்களாக வந்து பெரியார் வந்து கடுமையாக வந்து விமர்சிச்சுட்டு இருக்கீங்க. பெரியார் மீது உங்களுக்கு ஏற்பட்டது கொள்கை முறைனா வேற எதுமா? ஏன் இந்த கடுமையான பெரியார் எதிர்ப்பு ஏன் திடீர்னு? இல்லை, பெரியாரை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் ஒரு பிம்பமாக கட்டமைச்சு வச்சுருக்கிறாங்க. இப்போது எல்லாமே வந்து பெரியாரில் இருந்தால் தொடக்கம். அவர் தான் வந்து தமிழர்களுக்கு வந்து சட்டப்போட கற்றுக் கொடுத்தது, தலைசீவு கற்றுக் கொடுத்தது, பல்தைக்கை கற்றுக் கொடுத்தது அப்படின்னு எல்லாமே பெரியாரில் இருந்தால் தொடக்கம். அதுக்கு முன்பாக எதுவுமே இல்லைன்னு ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சு வச்சுருக்கிறாங்க. இப்போ பெரியார் மட்டும்தான் இங்கே எல்லாமே, பெரியார் இல்லைன்னா தமிழர்கள் எதுவுமே கிடையாது அப்படின்னு தமிழர்களுடைய வரலாறு, சொல்லப்போனால் 1000 ஆண்டு கால வரலாறு வந்து மறைக்கப்பட்டிருக்குது. இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து உண்மை என்னன்றதை கண்டறியக்கூடிய ஒரு பயணம் தான் இது. அப்போ மார்க்ஸ் சொன்ன மாதிரி மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொன்னது அடிப்படையில் அப்போ நம்ம பெரியாரை வந்து மீள் பரிசீலனை செய்கிறோம், மறு ஆய்வு பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து சில உண்மைகளை வந்து கண்டறிய முடியுது. இதுவரைக்கும் வெளிவராத உண்மைகள், அன்ரிவீல்டு ட்ரூத்னு அதை சொல்லலாம். அப்போ அப்படி வரும்போது பெரியார் வந்து இப்படிப்பட்டவரான்னு மூக்கு விரல் வச்சு திராவிட இயக்கங்களை சேர்ந்த பெரியாரியவாதிகளே கேட்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வந்து அது வந்து அந்த மாதிரியான உண்மை ஆண்டு காலமா அவங்க பெரியாரியவாதிகளும் அதை படிக்காம இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, என்ன கேள்வினா, இப்போ நம்ம வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த விடயங்கள் எல்லாமே வந்து ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளாக நின்றது. சொல்லப்போனால், ஏன்னா இப்போ பெரியாரை பொறுத்த வரைக்கும் அவருடைய எழுத்துக்கள், பேச்சுக்கள் எல்லாமே நாளுக்கு நாள் அது பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்படின்னாலும் அது வெகுமக்கள் கையில் இல்லை. குறிப்பிட்ட கையில் யார் கையில் இருக்குன்னு சொன்னால் வீரமணி கையில் மட்டும்தான் இருக்குது. அப்போ வீரமணிக்கிட்டேருந்து பிரிஞ்ச குளத்துருமணியாக இருக்கட்டும், மற்ற அவங்களுடைய இயக்க தோழர்களாக இருக்கட்டும், எதுக்காக பிரிஞ்சாங்கன்னா பெரியாருடைய எழுத்துக்களை நாட்டுடைமையாக்குன்றது அதில் முதன்மையான கோரிக்கை. இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் குளத்தூர்மணிகிட்ட போய் கேட்டேன்னா அதை கேட்பாங்க. அப்போ குளத்தூர்மணி வீரமணி மேலே வச்ச விமர்சனமே 5000 எழுத்துக்களை புத்தகமாக போட்டு நீங்கள் ரூபா சம்பாதிச்சுக்கிறீங்க, 5000 எழுத்துக்களை மக்களுக்கு பிடிக்க கொடுங்க அப்படின்னு கேட்ட விமர்சனங்கள்லாம் இருக்குது. அப்போ அப்படி இருக்கிறப்போ இந்த விமர்சனங்கள் அப்படின்றது வந்து பெரியாரியவாதிகளுக்கே பல பேருக்கு தெரியாதது.
அன்னோன் ட்ரூத்ஸ் இதெல்லாம். இப்போ அப்படி இருக்கிறப்ப நமக்கு சில சோர்ஸின் அடிப்படையில் இதெல்லாம் வந்து கிடைக்க பெறும்போது நாம் இதெல்லாம் வெளியிடுறோம். அப்போ இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் என்ன பேச்சை பேசுவானோ, ஒரு இந்து முன்னணிக்காரன், ஒரு விஹெச்பி பஜ்ரங்கதள்காரன் என்னென்ன பேச்சுக்களை பேசுவாங்களோ, அந்தந்த காலத்தில் வந்து ஜனசங்காரங்களும் இந்து மகா சபாக்காரங்களும் என்னென்ன பேச்சுக்களை வந்து பேசினாங்களோ அதற்கு ஒத்த பேச்சாக, அதுக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாத பேச்சாக பெரியாருடைய பேச்சுக்கள் இருக்குது. அப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ எனக்கு அபூபக்கர்னு ஒரு பேர் இருக்குது. எதுக்காக எனக்கு அபூபக்கர்னு பேர் வச்சுருக்கிறாங்க? இன்னாருன்னு அழைக்கிறதுக்கு தானே பேர். அப்போ வந்து சீமான் ஒரு பேர் இருக்குது, துரைமுருகன் ஒரு பேர் இருக்குது, கார்த்திக்னு ஒரு பேர் இருக்குது. இப்போ இந்த பேரெல்லாம் அவர்களை அழைப்பதற்கான பேர் தான். ஆனால் இந்த திராவிடர் கூட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் அழைப்பு பேரை தாண்டி இவர்களுக்கு பட்ட பேரை வச்சு தான் கொடுக்கணும். நீங்கள் கருணாநிதினு கூப்பிட முடியாது, கலைஞர்னு கூப்பிடணும், ஸ்டாலின் கூப்பிட முடியாது, தளபதினு கூப்பிடணும், உதயநிதினு கூப்பிட முடியாது, சின்னவர்னு கூப்பிடணும், நீங்கள் வந்து அண்ணாதுரைன்னு கூப்பிட முடியாது, அறிஞர்னு கூப்பிடணும் அவரை. அப்போ நீங்கள் வந்து பெரியார் ஈவேரான்னு கூப்பிட முடியாது, அவருடைய இயல்பு பேர் ராமசாமி. நீங்கள் கூப்பிடுங்க, ராமசாமி கூட எந்த ராமசாமின்னு வடக்குப்படி ராமசாமி யாருனே தெரியாது. அப்போ அவரை பெரியார்னு கூப்பிடணும். அப்போ ஒரு நபரை அவருடைய பெயரை சொல்லியே கூப்பிட முடியல. எத்தனையோ பெரிய பெருந்தலைவர், இவருடைய பெருந்தலைவர்கள் எல்லாம் காமராசரை ஐயான்னு கூப்பிட முடியுது, கக்கன்னு கூப்பிட முடியுது, சிவானந்தன் சிங்காரவேலர் வாவுசி சிதம்பரம் வாவுசின்னு கூப்பிட முடியுது. அப்போ இந்த தலைவர்கள் எல்லாம் செய்யாத ஒன்றை பெரியார் செஞ்சுட்டாரா? இல்லை, பெரிய அப்படியே வச்சுக்கிட்டா கூட. அப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, பெரியாரை ஈவ ராமசாமின்னு கூட கூப்பிட முடியாது, பெயர் சொல்லி கூட அவரை கூப்பிட முடியாதுன்ற ஒவ்வாமை நிலைமை இன்றைக்கு இருக்குது. அப்போ என்னன்னா, இங்கே பெரியாரை பொறுத்த வரைக்கும் இங்கே பெரியாருடைய ஒரு கோட்பாட்டை நீங்கள் வச்சிருக்கிறீங்க, கோட்பாட்டாளர்கள் பிரச்சனை இல்லை. இது எல்லாவற்றையும் கடந்து பெரியாரிய பக்தர்களாக, இன்னும் ரவிக்குமார் அவர்களுடைய பார்வையில் எழுத்துக்கள் சொல்ல வரதா இருந்தால் பெரியாரிய வழிபாட்டாளர்களாக இருக்கிறாங்க. இப்போ எம்பி இப்போ விருது வாங்கினா அவர் இப்போ இந்த கருத்துக்களை நம்ம பேசுறோம்ல. இப்போ பெரியார் வந்து இஸ்லாமியர்களை வந்து துலுக்கர்னு எழுதியிருக்கிறாரு, நீ பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் போன்றிருக்கிறாரு. பெரியாருக்கு வந்து பெரியாருடைய திராவிடர் தமிழர் அப்படின்ற பெரியாருடைய வரையறையில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் கிடையாது. இப்போ இஸ்லாமியர்களை வந்து சொல்றாரு, பாப்புலர்களுக்கு பயந்து இஸ்லாமியர்களுக்கு இத்தனை நாள் இடம் கொடுத்து வந்தோம், அதனுடைய பலனை இன்றைக்கு வந்து அனுபவிக்கிறோம். அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு, இது வந்து சாணியில கால் வைக்கிறதுக்கு பயந்து மலத்தில் கால் வச்சதுக்கு சமமாகி போச்சு, மைனாரிட்டி சமுதாயம்னு ஒரு அறிக்கையை எழுதியிருக்கிறாரு. இப்படி தொடர்ச்சியாக பெரியாருடைய இந்த எழுத்துக்களை எல்லாம் நமக்கு வந்து இதெல்லாம் வந்து படிக்கும்போது இல்லை, திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்க, அந்த நேரத்தில் ஐயாவுக்கு வந்து ஒரு ஆதங்கம் இருந்துச்சு இஸ்லாமியர்கள். அந்த ஆதங்கத்தில் ஒரு உரிமையில வந்து என்ன ஆதங்கம், இஸ்லாமியர்கள் மேலே என்ன ஆதங்கம்? ஒரு உரிமையில எழுதிட்டாரு. என்ன ஒரு பாகிஸ்தானுக்கு போன்ற உரிமையில எழுதுதா? இல்லை, அவங்க சொல்றாங்க இஸ்லாமியர்கள் மேலே இருக்கக்கூடிய பிழைகளையோ இஸ்லாம் மீதான உங்களுடைய பார்வையோ நீங்கள் விமர்சனமாக வைக்கலாம். நீ பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு போகிற என்ன உரிமை இருக்குது? இதே இது எச் ராஜா சொல்லுவானே, இப்போ இந்து முன்னணிக்காரங்க சொல்லுவாங்களே, விஹெச்பிக்காரங்க சொல்லுவாங்களே. இப்போ இன்னும் சொல்ல போனால் ஒரு வாதத்துக்கு வச்சுப்போமே, பெரியார் சொன்னது எதுக்காக சொல்கிறாங்க, இந்த ஈவ ராமசாமி சொன்னது, அதாவது ராஜாஜி கூடயும் அண்ணாதுரை கூடயும் காகிதம் எழுதி போய் கூட்டணி சேர்ந்துட்டாரு. அது காலமே சம்மந்தம் கிடையாது, அது எழுதுனது எப்பயோ, இது எப்பயோ, அது 43 45 உள்ள கதை, இது 67 உள்ள கதை, ரெண்டுக்கும் 20 ஆண்டு கால வித்தியாசம் வேறுபாடுகள் இருக்குது. இப்போ காகிதம் எழுத்து வந்து ராஜாஜி கூட கூட்டு சேர்ந்துட்டாரு, நாத்திகரையும் ஒன்று நினைச்சு அண்ணாதுரை ஒரு கூட்டணி கட்டமைச்சிட்டாரு. அப்போ காகிதம் எழுத்து மேலே முஸ்லீம் லீக் மேலே இருந்த விமர்சனத்தை இஸ்லாமியர்கள் மேலே வச்சுட்டாங்க அப்படின்றாங்க. இப்போ நான் என்ன கேட்க, ஒரு கட்சி மேலே ஒரு தலைவர் மேலே இருக்கக்கூடிய விமர்சனத்தை ஒட்டுமொத்த சமுதாயத்தில் நீங்கள் எப்படி வைக்க முடியும்? நீ என்ன கேட்கிறாரு பெரியாரு, நீ தமிழனா, இந்த நாட்டு வரலாற்றில் நீ யாரு, தமிழன் சொல்றீங்க, கூச்சப்பட வேண்டாமா? இதெல்லாம் பெரியார் கேட்கறதுக்கு என்ன தார்மீகம் இருக்குது? இப்போ இஸ்லாமியர்கள் இந்த மண்ணினுடைய மைந்தர்கள். இப்போ பழனிபாபா அவருடைய கூற்றுப்படி சொல்றதா இருந்தா, நான் அரபு நாட்டிலிருந்து மார்க்கத்தை தான் இறக்குமதி செஞ்சு கொண்டனே தவிர நான் இந்த மண்ணினுடைய மகன். இஸ்லாமியர்களுக்கு என்ன பங்கு இல்லை? அரசியல் நிர்ணய சபையில் தமிழ்நாட்டிலிருந்து போனவங்க எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஆனால் கன்னிமையை காகிதம் இல்லத்தை தான் எந்திரிச்சு பேசினாரு. இந்த நாட்டினுடைய ஆட்சி மொழியாக வருவதற்கு அத்தனை தகுதியும் உள்ள ஒரே மொழி தாய்மொழி தமிழ் மொழி. அது என்னுடைய தாய்மொழி என்றதை நான் பெருமையும் கர்வமும் கொள்றேன். நான் அல்லா என்று அழைப்பதற்கு முன்பாக அம்மா என்று அழைத்தவன், இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழ் எங்கள் மொழின்னு அன்றைக்கு பாராளுமன்றத்தில் கர்ஜித்த அரசியல் நிர்ணய சபையில் கர்ஜித்தவர் காகிதம் இல்லத்து. இப்போ இவர் தமிழர் இல்லை, காகிதம் இல்லத்து. பழனிபாபா தமிழர் இல்லை, யார் தமிழரா? இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழர்? யாரு? பெரியார், ராமசாமி. ஆனால் இவரே பல இடத்துல சொல்லியிருக்காரு, நான் நாயக்கேன். அப்போ அப்புறம் சாதியை திறந்துட்டாரு வைங்க, நான் வந்து கன்னடன், கண்ணப்பர் தெலுங்கர், அண்ணாதுரை தமிழர், நான் கன்னடன் அப்படின்னு இவரே எழுதியிருக்கிறாரு. இன்னைக்கு அவரை கொண்டு வச்சுக்கிட்டு யார் இவர் தமிழர் இல்லை எவர் தமிழர் நீங்க சொல்லிட்டு ஒட்டுமொத்த இஸ்லாமியர் அவர் தமிழர் இல்லைன்னு சொல்லி இது வேடிக்கை இல்லையா? ஆனா இன்று வரைக்கும் திகாவும் திராவிட இயக்கமும் திமுகவும் தான் சிறுபான்மையினருக்கான காவல் என்ன பாதுகாவலர் நான் கேட்கிறேன். இல்ல இன்னைக்கு வரைக்கும் இல்ல என்ன பாதுகாத்துறாங்க? இப்ப நான் கேட்கிறேன், இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டு திமுகனுடைய ஆட்சியில, இஸ்லாமியர்களுக்கு தீவிரவாத பட்டம் கொடுக்கப்பட்டது திமுகனுடைய ஆட்சியில, இஸ்லாமியருடைய பள்ளிவாசல்கள் சூறையாடப்பட்டது திமுகனுடைய ஆட்சியில, துள்ள துடிக்க இஸ்லாமியர்கள் கோயம்புத்தூர்ல கொல்லப்பட்டது, 1000 கோடி ரூபாய்க்கான சொத்துக்கள் சூறையாடப்பட்டு கருணாநிதி ஆட்சியில்.
பழனி பாபா மேல 2 முறை தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டிருக்காரு கருணாநிதி. ஏன் போடணும்? என்ன பண்ணிட்டாரு? அது அன்னைக்கு இருந்த ராமகோபாலனுக்கு எதிராக ஒரு புத்தகம் எழுதுறாரு. புத்தகம் எழுதுறது தேசிய பாதுகாப்பு சட்டமா? இல்ல கொலை மிரட்டல் கொடுத்தாருன்றார். ராமகோபாலன் உயிருக்கு வந்து பழனி பாபா அவர்களால் கொலை மிரட்டல். பழனி பாபா கொலையே பண்ணிட்டாங்களே. சரி, பழனி பாபா மிரட்டல் கொடுத்துட்டாரு, பழனி பாபா கைது பண்ணீங்க. சரி, பழனி பாபா கொன்னு போட்டாங்களே, குற்றவாளிகளை தப்பி விட்டது யாரு? யாராச்சும் கொல்லப்பட்டாங்க? இவ்வளவுக்கு சிறுபான்மை பாதுகாவலன்னு பேசுறாங்க. அன்னைக்கு அரணாக இருந்தது பழனி பாபாவினுடைய ஜிகாது கமிட்டி. தமிழ்நாடு முழுமைக்கும் தன்னுடைய ரத்தத்தை வேர்வையாக சிந்தி கட்டமைச்ச அந்த ஜிகாது கமிட்டியை ஏன் தடை பண்ணணும் கருணாநிதி? அதில் தீவிரவாத அமைப்பா? என்ன தீவிரவாதத்தில் ஈடுபட்டுச்சு? ஒரு சான்று சொல்ல முடியுமா? பழனி பாபா கூட்டம் போடுவார், ஒன்றும் இல்லை, ஜிகாது கமிட்டின்னு பேர் இருக்கும், பழனி பாபா பேசுகிறாருன்னு இருக்கும். கூட்டம் போட்டு பேசி மேடையில் பிரச்சாரம் பண்ணி போஸ்டர் அடித்த ஒரு இயக்கம். இது எதுக்கு தடை பண்ணணும்? என்ன தீவிரவாதத்தில் ஈடுபட்டாங்க? இல்லை, திமுக மேலே இவ்வளோ அலிகேஷன் வச்சிருக்கீங்க, ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கிற இஸ்லாமிய தலைவர்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? அவங்க வந்து வியாபாரிகளாக இருக்கிறாங்க. தங்களுடைய சுய லாபத்திற்காக அங்கே இருக்க கூட்டணியில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் எடுத்து பாருங்க, முஸ்லீம் லீகாக இருக்கட்டும், அது மாதிரி ஜவாஹிருல்லாவாக இருக்கட்டும், மற்ற யாரெல்லாம் இருக்கிறாங்க தங்களுடைய சுய லாபத்திற்காக பேசுகிறேன். இப்போ நான் கேட்குறேன், திமுகவுடைய கூட்டில் ஜவாஹிருல்லா இருக்கிறாரு. ஜவாஹிருல்லா கடந்த காலத்தில் சொன்னார், இந்த மாதிரி இப்போ 2004 காதர் மொய்தீன் திமுகவோட உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டார் பாராளுமன்றத்துக்கு. 2004 2019 இப்போ 9 வரைக்கும், 2004 9 வரைக்கும் 5 வருஷம் இருந்தார். இப்போ அந்த சமயத்தில் இவங்க என்ன விமர்சனம் வச்சாங்க? யாரோ அப்பனுக்கு பிறந்த குழந்தைக்கு இவங்க பேர் வைக்கிறது போல, யாரோ பெற்றெடுத்த பிள்ளைங்க இவங்க தத்தெடுக்கிறது போல, சுய சின்னத்தில் இல்லாமல் இவங்க வந்து அடுத்தவங்க சின்னத்தில் போய் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே ஜவாஹிருல்லாவும் அதனுடைய பொதுச் செயலாளர் கூடிய சமது சாஹிப்பும் சமதும் வச்சார். 2 பேரும் இன்னைக்கு என்ன சின்னத்தில் போய் நின்று இருக்கிறீங்க? சமதும் ஜவாஹிருல்லாவும் உதயசூரியன் சின்னத்தில் ஜெயிச்சிருக்கிறீங்க. இப்போ அவன் அந்த விமர்சனம் இப்போ நாங்கள் வைக்கலாம்ல அவங்க மேலே? அப்போ இவர்களுடைய சுய லாபத்திற்காக, இவருடைய சுய தேவைக்காக, பதவி ஆசைக்காக நிற்கிறாங்க. நான் இன்னும் கேட்குறேன், இஸ்லாமியர்களுக்கு என்று அரசியல் செல்வாக்கு இருந்துடக்கூடாதுன்னு முஸ்லீம் லீக் உடைச்சது யாரு? வெளிப்படையாக பேசுவோமா? இஸ்லாமியர்களுடைய காலங்காலமாக இஸ்லாமியர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்துட்டு இருந்த தொகுதி சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, துறைமுகம், இந்த தொகுதிகள்லாம் இதில் எல்லாம் கருணாநிதி, அன்பழக, இன்னைக்கு உதயநிதி, சேகர் பாபுன்னு ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்களே. ஏன் ஒரு முஸ்லீமுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாதா? உங்கள் வீட்டுக்குள்ள அமைச்சர், முதலமைச்சர், துணை முதலமைச்சர், ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் 7% இருக்கிறாங்க, ஒரே ஒரு அமைச்சர். என்ன பிரதிநிதித்துவம்னு கேட்குறேன். என்ன பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கீங்க? கட்சியில் கொடுத்துருக்கீங்களா? கட்சியினுடைய மேல்மட்ட குழுவில் இருக்கு எங்கேயா கொடுத்துருக்கீங்களா? என்ற பட்டியல் இருக்குது, என்னால் காட்ட முடியும். கட்சியினுடைய இளைஞர்களில் எத்தனை பேர் இஸ்லாமியர்கள்? மாணவர்களில் எத்தனை பேர் இஸ்லாமியர்கள்? வழக்கறிஞர்களில் எத்தனை பேர் இஸ்லாமியர்கள்? திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் 72 பேர் இருக்கிறாங்க. 7% வச்சா எத்தனை உறுப்பினர்கள், எத்தனை பேர் வரணும்? குறைந்தபட்சம் 5 பேராக வரணும். 2 மாவட்ட செயலாளர்கள். என்ன பிரதிநிதித்துவம் கொடுத்துட்டீங்க இஸ்லாமியர்களுக்கு? இது வரைக்கும் கேட்கிறேன். 22 மேயர் இருக்கிறாங்க, 22 துணை மேயர் இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுமைக்கும் 22 மாநகராட்சிகளில் 42 மேயர் துணை மேயர்கள் இருக்கிறாங்க, ஒருத்தர் இஸ்லாமியர்கள். இது வரைக்கும் நான் கேட்கிறேன். 1967 திமுக ஆட்சிக்கு வந்துச்சு, இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? அண்ணாதுரை காலத்துல இருந்து இது வரைக்கும் ஒரு சென்னை மேயர் இஸ்லாமியர் இல்லை. அப்ப என்ன நீங்க இன்னைக்கு பிரியாக்கு கொடுத்துட்டீங்க, அருந்ததி சமுதாயம் அவங்க கொடுத்துட்டீங்க. சரி, இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கலாமே. சச்சார் கமிட்டி சொல்லுது தன்னுடைய அறிக்கையில துணை மேலாளர் கொடுத்துருக்கலாமே. இல்ல 2.5 வருஷம் அவங்களுக்கு, 2.5 வருஷம் ஒரு இஸ்லாமியருக்கு கொடுக்கலாமே. அப்ப என்ன இஸ்லாமியர்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? அப்ப கொடி பிடிக்கிறதுக்கு, கோஷம் போடுறதுக்கு, ரத்தம் சிந்துறதுக்கு, வழக்கு வாங்குறதுக்கு, உனக்கு காசு தர்றதுக்கு, உனக்கு ஜால்ரா போடுறதுக்கு, உனக்கு ஓட்டு போடுறதுக்கு, இதுக்கு தான் இஸ்லாமியர்கள். ஆனா நீ எங்க கொடுத்து வச்சிருக்கிற? சிறுபான்மை அணின்னு வச்சிருக்கிற. அதுல 12 பேருக்கு 8 பேர் இஸ்லாமியர்கள். அப்ப என்ன சொல்ல வர நீ? இந்த சிறுபான்மை அணி மூலியமா உனக்கு ஆட்சி ஒரு கட்சியில பொறுப்பு வேணுமா? சிறுபான்மை அணியில் எடுத்துக்க, இங்க உள்ள வராத. அப்ப எந்த அணியிலையும் எந்த மேல்மட்டத்திலையும் ஒண்ணும் கிடையாது. திமுகவுடைய பொதுச் செயலாளர்கள் இருக்கிறாங்க, துணை பொதுச் செயலாளர்கள் இருக்கிறாங்க, தலைமைக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, சட்ட திருத்த அணின்னு வச்சிருக்கிறீங்க. இப்படி எல்லாமும் வச்சு இஸ்லாமியர்களுக்கு என்ன பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கிறீங்க? நான் வெளிப்படையா சவால் விடுறேன். இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் பறி போனது, இஸ்லாமியர்களுக்கு மீதான அத்துணை காரர்களுக்கு மூல விதை போட்டது தமிழ்நாட்டில் கருணாநிதி. அப்ப காலங்காலமா இந்த மக்களை ஒரு வாக்கு வங்கியா வச்சு இந்த வாக்கில் நீங்க அறுவடை செய்றீங்களே தவிர எந்த ஒரு அரசியல் பிரதிநிதித்துவத்தையும் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கல. இந்த வெளிப்படையா திமுக சேர்ந்த இருக்கக்கூடிய இஸ்லாமிய நண்பர்களுக்கோ இல்லை திமுக பொதுவான யாருனாலும் வாங்க, பொது மேடையில் மனம் திறந்து விவாதிப்போம். நீங்க நிறுவுங்க, நான் திமுக வந்து சேர்ந்துக்கிறேன். இப்போ பெரியாரை நீங்கள் விமர்சிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து உங்களை வந்து பிஜேபி சார்புல, ஆர்எஸ்எஸ் சார்புலலாம் பாராட்டுறாங்க, எங்களோட தீம் பார்ட்னர்னு சொல்லி வந்து உங்களை கையெல்லாம் கொடுக்குறாங்க. அதுமாதிரி முக்கியமான ஊடகங்கள் வந்து நீங்கள் அஜெண்டாவோட ஒரு ஏஜென்ட் மாதிரி செயல்படுறீங்கன்னு சொல்கிறீங்க. இவ்வளோ விமர்சனங்களை வந்து நீங்கள் பெரியார் எதிர்ப்பின் மூலம் வந்து பெற்றிருக்கீங்களே, இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ பெரியாரை வந்து நாம் எதிர்ப்பதற்கும் பிஜேபி எதிர்ப்பதற்கும் வேறுபாடு இருக்குது. இப்போ அவங்க எந்த ஆங்கிள்லேருந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னா,
இந்த மண்ணில் வந்து சமூக நீதியை உடைச்சிடணும், இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது, சாதி ஒழிப்புன்னு யாரும் பேசக்கூடாது, பெண்ணிய விடுதலையும் பேசக்கூடாது, இந்துத்துவாவினுடைய கோர் அஜெண்டாக்களை வந்து இங்கே வந்து செயல்படுத்திடணும் அப்படின்ற நோக்கத்தோடு பேசுகிறாங்க. நாம் வந்து அந்த சமயத்துலேருந்து எதிர்க்க இல்லை. பெரியாரனுடைய இதை வந்து நம்ம வந்து அரசியல் ரீதியாக விமர்சிக்கிறோம். பெரியாருடைய எழுத்துக்களை எடுத்து போட்டு இந்த இதில் பெரியார் என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னு விமர்சிக்கிறோம். விமர்சிக்கக்கூடிய இதே வேளையில் நாம் வந்து பெரியாருடைய நல்ல கருத்துக்களையும் எடுத்துக்கிறோம். யாருமே வந்து ஒட்டுமொத்தமாக ஊதித்தள்ளக்கூடியவர்களும் இல்லை, ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கக்கூடியவர்களும் இல்லை. எல்லாத்துலேயும் நிறை குறைகள் இருக்கும். இப்போ ராமசாமி கிட்ட இருக்கக்கூடிய நிறை குறைகளையும் நாங்கள் எடுத்துக்கிறோம். அது மாதிரி அவர்களுடைய கூட விமர்சனத்தையும் முன்வைக்கிறோம். இதுதானே ஆக்கப்பூர்வமானதாக இருக்கும். இல்லை அவங்க தீர்ப்பு கை கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு நாங்கள் உடன்படலையே. இப்போ இதை பொறுத்த வரைக்கும், இப்போ பிஜேபி ஆரிய கொள்கையை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் தனக்கு வேண்டப்பட்டவர்கள் நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் தன்மையப்படுத்திக் கொள்ளக்கூடிய வேலைகளை பார்ப்பாங்க. இன்றைக்கு இடத்துல புராண காலம் தொட்டு அவருடைய வேலை இதுதான். இப்போ நான் இன்னும் கேட்குறேன், அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு பிஜேபி ஆஃபர் பண்ணாங்களா இல்லையா? பண்ணாங்க. ஏன் பண்ணாங்க? திருமாவளவன் அனுதீனமும் சனாதனத்தை எதிர்க்கிறவர். நான் இப்பயும் நம்புறேன், உண்மையிலே திருமாவளவன் எதிர்ப்பவர் தான். இது வரைக்கும் தாழ்த்தப்பட்ட தலைவர்களை இந்தியாவில் 2001 பிஜேபியோட கூட்டணி வச்சார். அதை தவிர்த்து விட்டு பார்த்தோம்னு சொன்னால் பிஜேபியால் தன்மையப்படுத்த முடியாத தலைவர் திருமாவளவன்றதை நான் ஏற்றுக்கிறேன். அப்போ அப்படி பார்த்துக்கணும்னு சொன்னால் இப்போ திருமாவளவன் ஆஃபர் பண்ண வேண்டிய தேவை வந்து 2001 கூட்டணிலே வந்து திமுக உடன் இல்லை, அது எப்படிப்பா? அது என்ன இப்போ லாஜிக்காக இருக்குது? அப்போ இப்போ நீங்கள் திமுகவே சொல்லலாமே, நாங்கள் பிஜேபி கூட கூட்டணி இல்லை, எங்கள் கூட தான் பிஜேபி இருந்துச்சுன்னு சொல்லலாமே. இதெல்லாம் ஒரு வாதமா? இல்லை அவங்க நான் என்ன கேட்குறேன், இப்போ மங்களூர் தொகுதியில் திருமாவளவன் போட்டிட்டாரு, காரைக்குடி தொகுதியில் ஹெச்ராஜா போட்டிட்டாரு. காரைக்குடி தொகுதியில் விசிகாரங்க யாருமே பிஜேபி ஹெச்ராஜா ஓட்டு போடலையா? இப்போ மங்களூர் தொகுதியில் திருமாவளவனுக்கு யாருமே பிஜேபிக்காரங்க யாரும் ஓட்டு போடலையா? திருமாவளவனுடைய வெற்றியில் பிஜேபிக்காரங்க ஓட்டு இருக்குது, ஹெச்ராஜாவினுடைய வெற்றியில் விசிகாரங்க ஓட்டு இருக்குது. நீங்கள் அப்படிலாம் பிறந்துட்டு போக முடியாது. இப்போ நான் இதுக்கு வரேன். அப்போ திருமாவளவன் ஏன் தன்மையப்படுத்த நினைச்சாங்க? ஏன் அவங்க வந்து அழைப்பு எடுக்கிறதுக்காக போனாங்க திருமாவளவனுக்கு? அப்போ என்னன்னா, எல்லாவற்றையும் யார் யாரெல்லாம் தனக்கு தேவையானவங்க நினைக்கிறாங்களோ அவங்கள வந்து தன்மையப்படுத்திக் கொள்வாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு பேசினவர் வள்ளுவர். இப்போ வள்ளுவருக்கு காவி சாயம் போட்டு இது பண்ணுறாங்க. இவ்வளவு ஏன்? இந்து மதத்தை ஒழிப்பது தான் என்னுடைய அல்டிமேட் அஜெண்டான்னு காலம் முழுமைக்கும் அதுவே இருந்தவர். தன்னுடைய உயிர் மூச்சு வரைக்கும் இந்துத்துவ எதிர்ப்பில், இந்து மத எதிர்ப்பில் உறுதியாக இருந்தவர். லட்சம் மக்களோட இந்த மதத்தை விட்டு நான் போகிறேன், நான் இந்துவா பிறந்துட்டேன், இந்துவா சாக மாட்டேன்னு சொல்லிட்டு புத்த மதத்துக்கு மாறினவர் அம்பேத்கர். அந்த அம்பேத்கரையே தன்மையப்படுத்துறாங்கல்ல இன்னைக்கு. அம்பேத்கருக்கு மாலை போட போறாங்க பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சு விசிகா போராடுது. அப்போ அம்பேத்கரையே தன்மையப்படுத்த பார்க்குறாங்க. அம்பேத்கர் புத்த மதத்துக்கு போனாரே, இன்னைக்கு அந்த புத்த மதம் என்னவா இருக்குது? இல்லை அந்த வருஷத்தில் சீமான் அவர்கள் இல்லை, நான் என்ன கேட்குறேன், புத்த மதம் இன்னைக்கு என்னவா இருக்குது? இந்து மதத்தினுடைய மதங்கள்ல ஒரு மதம் சொல்றாங்க. அரசியலமைப்பு சட்டப்படியே அதான் வரையறேன். இப்போ அப்படி இருக்கிறப்போ அம்பேத்கரை தன்மையப்படுத்துது, புத்த மதத்தை தன்மையப்படுத்துது, வள்ளுவரை தன்மையப்படுத்துது, திருமாவளவனை தன்மையப்படுத்துதுன்னா அதுக்கு சீமான் மட்டும் என்ன விதிவிலக்குன்னு கேட்குறேன். இப்போ அவங்க எல்லாரையும் தன்மையப்படுத்திக் கொள்ள தான் விரும்புவாங்க. அதுக்கு நாங்க பலியாகிறோமான்றது தான் மேட்டர். இல்ல அது ஒரு கரையா இருக்குல்ல உங்க மேல வந்து. என்ன கரையா இருக்கு? இப்போ வரைக்கும் வந்து பிஜேபியோட பீட் நான் வெளிப்படையா சவால் விடுறேன். இது ரெண்டாவது சவால். முதல் சவால் திமுக இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பா, இஸ்லாமியர்களுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்க முதல் சவால். ரெண்டாவது சவால், நாம் தமிழர் கட்சி பிஜேபியினுடைய பி டீம் சொல்றாங்க, இல்ல திமுக தான் பிஜேபியினுடைய பி டீம். நான் வந்து சவால் வைக்கிறேன், வெளிப்படையா விவாதிப்போம். நான் திமுகவுடைய மாணவர் பாசறை சார்பில், நாம் தமிழருடைய மாணவர் பாசறை சார்பில் நான் இந்த விவாதத்தை வந்து ப்ரொபோசல் வைக்கிறேன். திமுகவுடைய மாணவரணியோ இளைஞரணியோ யாருனாலும் வரட்டும், திமுகவுடைய அதிகாரப்பூர்வ நபர்கள் யாருனாலும் வரட்டும், வெளிப்படையாக விவாதிப்போம். திமுக தான் பிஜேபியினுடைய பி டீம் நான் நிறுவுறேன். இன்றைக்கு வரைக்கும் நான் கேட்குறேன், நீங்கள் பாருங்க, அதானிக்கு எதிராக போராடுறதுக்கு ஏன் அனுமதிக்க மாட்டேங்குது? இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிக்கு எதிராக நாங்கள் போராடுறோம், அதில் திமுகவுக்கு ஏதோ பிரச்சனை வருது, மாநில அரசுக்கு அழுத்தம் கூடுன்னா சரி, உன்னை பாதுகாத்துக்கிறக்காக நீ போராட விட மாட்டேன்லாம். அறப்போர்ன்ற ஒரு இயக்கம் அதானிக்கு எதிராக போராடுறீங்க, உனக்கு என்ன பிரச்சனை? மோடியினுடைய ஆளுதானே அதானி, நீ அதானி எதிர்க்கிறல்ல, நீ ஏன் போராட விட மாட்டேற? அப்போ இப்படி எத்தனை விஷயங்கள் பேசலாம். அப்போ ஆளுநரோட தேநீர் குடிக்கும் போது இனிக்குது, மோடியோட போய் டாட்டா காட்டும் போது இனிக்குது, அதானிக்கு எதிராக நீங்கள் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டீங்கன்றப்போ இனிக்குது. அப்போ இவ்வளவு இது இருக்குதே. அப்போ யார் இது பிஜேபியினுடைய பி டீம்? நான் கேட்குறேன், ஒரு அற்ப மாட்டுக்கறிங்க, உனக்கு என்னப்பா சிக்கல்? ஆம்பூரில் பிரியாணி திருவிழா தொடங்கி சென்னையில் நடந்த இது வரைக்கும் மாட்டுக்கறியை புறக்கணிக்கிறேன். மாட்டுக்கறி போடுறது உனக்கு என்ன பிரச்சனை? பிஜேபிக்காரனுக்கு தானே வலிக்கணும், உனக்கே வலிக்குது. நீங்கள் பாருங்கள், மகாவீர் ஜெயந்திக்கு கறிக்கடையை மூடணும், வள்ளுவர் தினத்துக்கு கறிக்கையை மூடணும். யார் கோரிக்கை வச்சது? உன்னை யார் இது பண்ணது? திமுக தான். இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வெளிப்படையாக தெரியுது, வெளிப்படையாக தெரியுது, ஸ்டாலின் பிஜேபியினுடைய ஏஜென்ட் தான், ஆர்எஸ்எஸ் கைக்கூலி தான். நான் கேட்குறேன், தந்தி டிவியில் ஸ்டாலின் ஒரு பேட்டி கொடுத்தாரா இல்லையா? எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்போ ஹரிஹரன் நினைக்கிறேன் அவர் பேட்டி எடுக்கிறாரு. மோடி உங்ககிட்ட பேசுவாரான்னு கேட்டதுக்கு, லடாக் விஷயம் குறித்து என்கிட்ட பேசுவார், முதல்ல என்கிட்ட தான் ஃபோன் அடிச்சு பேசுவார் அப்படின்றாப்புல. மோடிக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு?
நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தால் கூட சரி ஒரு மாநில முதலமைச்சர் ஏதோ கன்சல்ட் பண்ணுறாருன்னு ஏற்றுக்கிறலாம். நீங்கள் இப்போ எதிர்கட்சியாக இருந்தப்ப மோடி எதுக்கு உங்கள்கிட்ட பேசணும், எடப்பாடி தானே பேசணும். அப்படி இருந்தால் கூட அப்போ எடப்பாடிகிட்ட பேசாத அளவுக்கு ஸ்டாலின்கிட்ட பேசுகிறாருன்னா, அதுவும் லடாக் விஷயம் வெளியுறவு விவகாரத்தை பற்றி உங்ககிட்ட பேசுகிறாருன்னா, இல்லை ஸ்டாலின் ஆற்றல் மிக்க தலைவராக இருக்கு. இது என்ன ஆற்றல் மிக்க தலைவர்? அப்போ உங்களுக்குள்ளே ஏதாவது இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்கள். அப்போ காலங்காலமாக நீங்கள் வந்து வாஜ்பாய்க்கு முட்டு கொடுத்தா இருக்கணும். இப்போ பாருங்க, வாஜ்பாயினுடைய 100வது ஆண்டு இதுக்கு வந்து இந்தியாவை வளர்த்த தலைவர்னு பேட்டி கொடுக்குறாங்க, வாழ்த்து தெரிவிக்கிறாரு ஸ்டாலின். அப்போ இவ்வளவு இருக்குதே. சரி, இப்போ பாபர் மசூதி தீர்ப்பு வந்துச்சு, உங்களோட நிலைப்பாடு என்ன? காஷ்மீர் வந்து சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டுச்சு, உங்களோட நிலைப்பாடு என்ன? காஷ்மீர் விஷயத்தில் என்ன சொன்னீங்க? நீக்கப்பட்ட விதம் தான் தவறு, நீக்கினது தவறு இல்லை நீங்கள். பாபர் மசூதி இடத்துல என்ன சொன்னீங்க? இந்த தீர்ப்பு எல்லாரும் வந்து ஏற்றுக்கிறோம்னு நீங்கள். இப்போ நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்கிறோம்னு சொன்ன ஸ்டாலின் வந்து பிஜேபிக்கு எதிர்ப்பாளரான். இது வெறும் தீர்ப்பு தான், நீ இஸ்லாமியருக்கு நீதி இல்லை, இஸ்லாமியருக்கு அளிக்கப்பட்ட அநீதின்னு சொன்ன சீமான் பிஜேபியினுடைய ஆதரவாளரான், பிஜேபி பி டீமா. இது எப்படி எடுத்துக்கிறது? அப்போ உண்மையிலேயே பிஜேபியினுடைய பி டீம் நீங்கள் தான் வெளிப்படையாக நீங்கள் செய்கிறீங்க. ஏன் உங்களால் எதிர்க்க முடியாது அப்படின்னா, நீங்கள் கரப்ஷன் பண்ணி வச்சிருக்கிறீங்க. எல்லாருடைய வழக்கு மேலே தொங்கிட்டு இருக்குது. பொன்முடியின் வழக்கு தொங்குது, அனிதா ராதாகிருஷ்ணன் வழக்கு தொங்குது, ஐ பெரியசாமி வழக்கு தொங்குது, ஏவாவேலு வழக்கு தொங்குது. எல்லாருடைய வழக்கு மேலே தொங்குறதுனால நீங்கள் கம்மி தான் இருக்க முடியும், உங்களால் எதிர்க்க முடியாது பிஜேபியை. அப்போ பிஜேபிக்கு வால் பிடிக்கக்கூடிய வேலையை நீங்கள் செய்கிறீங்க. இப்போ சீமான் அவர்கள் வந்து பெரியார் எதிர்ப்பை வந்து அறிவிச்சதுக்கப்புறம் கோவைக்கு ராமகிருஷ்ணன் வந்து முற்றுகையிட்டார். அதன் பின்பு வந்து வருகிற 22ஆம் தேதி வந்து 22 குழுக்கள் சேர்ந்து வந்து நாம் தமிழ் கட்சியோட தலைவர் இப்போ சீமான் அவர்கிட்ட வந்து முற்றுகையிட போகிறோம், அலைகடன் என திரண்டு வாரின்னு சொல்லி பேர் அறிக்கை விட்டுருக்காங்க. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அன்னைக்கு? நான் ஒன்றும் செய்ய போகிறது இல்லை, நாங்கள் பாட்டு பிரியாணி தின்னுட்டு சட்டிலாக தூங்க போகிறோம். இல்லை உங்கள் கட்சியோட தலைவர் வீட்டை வந்து முற்றுகையிட தார வாங்க, உங்கள் எத்தனை பேர் வர்றேன்னு சொல்லிங்க. அநேகமாக இருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு ஏற்கனவே 32 இயக்கங்கள் சார்பில் சீமானவர்களை கண்டித்து பெரிய ஆர்ப்பாட்டம் சொல்லிட்டு வள்ளூர் கோட்டத்தில் வந்து வச்சாங்க. அங்கே இருந்த தெருநாய்களுடைய எண்ணிக்கையை விட இவங்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அப்படி இவங்க இப்போ 22 இயக்கமா, 22 இயக்கத்துக்கு 22 பேர் வந்தாலே பெரிய விடயம் தான். சரி, நான் ஒரு 50 பேருக்கு பிரியாணி ஏற்பாடு பண்ணி வைக்கிறோம், வாங்க சிறப்பாக சாப்பிடுங்க, தலைவாழை எல்லாம் போட்டு வைக்கிறோம், சாப்பிட்டுட்டு சிறப்பாக கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு கிளம்புங்க. இல்லை ஆரம்ப காலத்தில் உங்கள் உடன் பயணித்த திருமுருகன் காந்தி அவர்கள் தான் இதை ஒரு திருமுருகன் காந்தி எப்போதும் எங்கள் கூட வந்து இல்லை 2009 ஈழ படுகொலையின் போது உடன்பட்டெல்லாம் அவர் வந்து பயணிச்சது கிடையாது. திருமுருகன் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு டுபாக்கூர். உங்களோட பயணித்தவர் ஆரம்ப இல்லை, எப்பயும் எங்களோட வந்து பயணிச்சது கிடையாது. எங்கள் கூட வந்து எங்கேயாவது அண்ணன் சீமான் கூட எங்கேயாவது ஓரம் பண்ணி ஒரு ஃபோட்டோ வேணா எடுத்துருக்கலாம், அப்படி வேணா இருந்திருக்கும். அண்ணன் சீமான் எல்லாருக்கும் ஃபோட்டோ கொடுக்குற மாதிரி திருமுருகன் காந்திக்கு ஒரு ஃபோட்டோ கொடுத்தாரு. தமிழ் தேசியவாதி தானே சொல்லி இப்போ எந்த விதத்தில் அவர் தமிழ் தேசியவாதி? தமிழ் தேசியவாதினா நீங்கள் வந்து 2 விஷயத்தை எதிர்க்கணும், இந்தியத்தை எதிர்க்கணும், திராவிடத்தை எதிர்க்கணும். இதை எதிர்க்கிறவங்க தான் தமிழ் தேசியவாதி. ஏன்னா தமிழ் தேசியத்தை பொறுத்த வரைக்கும் திராவிடமும் எதிரி, இந்தியமும் எதிரி. இது 2ஐயும் எதிர்க்காம நான் இது கூட நட்பு பாராட்டுவேன்னு சொன்னாலோ அது கூட நட்பு பாராட்டுவேன்னு சொன்னால் தமிழ் தேசியம் இருக்க முடியாது. அவன் போலி தமிழ் தேசியவாதி. அப்போ திருமுருகன் காந்தி போலி தமிழ் தேசியவாதியாக இருந்து கொண்டு இருக்கிறவங்களெல்லாம் போலி தமிழ் தேசியவாதின்னு சொல்ல வேண்டியது. இப்போ நான் இன்னும் கேட்குறேன், இப்போ திருமுருகன் காந்திக்கு வைகோ மேலே என்ன அபிமானம்? வைகோ 2014 தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி வச்சார். மோடியை பிரதமராக்கினால் தமிழ்நாட்டுக்கு நல்லது வந்து சேரும் அப்படின்னு பேசினார். இப்போ ஆயிடுச்சா இல்லையான்னு வைகோ சட்டை பிடிச்சி கேட்க வேண்டாமா? கேட்கணும். வைகோ அத்வானி காலில் போய் குடும்பத்தோடு விழுந்தார். எப்படிப்பா விழலாம்? நீங்கள் திராவிட இயக்கத்துடைய போர்வாளாச்சே, திராவிட இயக்க வரலாற்றில் உங்களை புறக்கணிச்சு எழுதவே முடியாது, நீங்கள் எப்படிங்க அத்வானி காலில் போய் விழலான்னு சொல்லிட்டு கேட்கணும் வேணாமா? கேட்கணும். இப்போ 2014 வைகோ வந்து இந்த மாதிரி பிஜேபிட்டு கூட்டணி வச்சுக்கிட்டு இருப்போ மதிமுக போட்டியிட்ட தொகுதிகளில் திருமுருகன் காந்தி ஆதரித்து பிரச்சாரம் பண்ணாரா இல்லையா? பண்ணார். அப்புறம் நீங்கள் என்ன பேசுறீங்க பிஜேபிக்கு எதிர்ப்புன்னு? அப்போ திருமுருகன் காந்திக்கு என்ன தகுதி இருக்குது? இல்லை இன்றைய நேரத்தில் உங்களுக்கு என்ன தேவைன்னா திமுக கிட்ட அனுதாபம் பெறணும். நான் திருமுருகன் காந்திக்கு ஏதுங்க இவ்வளோ காசு? திசை எதிர்னு நிமிரா எதிர்னு சொல்லிட்டு 2 பதிப்பு வச்சு ஏதுங்க காசு உங்களுக்கு? எங்கேருந்து காசு? ஜீவிதமிழன் தானே, உங்களை யாருமே மதிக்க மாட்டான். ஏது காசு? திமுக வாங்கின காசு தானே. ஆனால் புத்தகங்கள் காட்சியில் 2 ஸ்டால் போடுறீங்க, ஏது உங்களுக்கு காசு? ஆனால் இப்போ வரைக்கும் வந்து ஈழப்படுகொலை குறித்து நியாயத்தை கேட்கறதுக்காண்டி நான் போராடிட்டு தான் இருக்கேன். என்ன போராடினீங்க? அதுக்கு வந்து நாம் திமுக கூட சேர்ந்து காங்கிரஸ் கூட சேர்ந்து எப்படி போராட முடியும்? திமுக அன்னைக்கு என்ன செஞ்சது? துரோகம் பண்ணிச்சா இல்லையா? கருணாநிதி பண்ணாரா இல்லையா? பதில் சொல்லுங்க. நீங்க மட்டும் தான். நான் என்ன கேட்கிறேன், திருமுருகன் காந்தி வெளிப்படையாக விவாதத்துக்கு அழைப்பு விடுறாரு. இவர் யார்? முதல்ல லெட்டர் பாடுங்க. நாம் தமிழுக்கு அங்கீகரிக்கப்பட்ட இயக்கம், இவர் கூட நாங்கள் விவாதத்துக்கு போனோம். பெரியார் குறித்து விவாதிக்கணும்னா தீக்காரங்க வர சொல்லுங்க, வீரமணி வர சொல்லுங்க, இல்லை தீக்காருடைய துணை பூச்சாளர் வர சொல்லுங்க, இல்லை பெரியாரியவாதிகள் சுபவீரபாண்டியன் வர சொல்லுங்க, விவாதிப்போம். இவர் யாரு?
அட்ரஸ் இல்லாத ஆள் 400 கோடி தான் கத்திட்டு இருக்கிறாப்புல. கத்திட்டு நடந்துட்டு நாய் குலைச்சா நம்ம எது கண்டுக்கணும், குலைச்சிட்டு போடுவோம். நமக்கு என்ன வந்துச்சு? சீமான் அவர்கள் வந்து பெரியார் என்ற கொள்கையை வந்து முழுமையாக வந்து வெட்டி சாக்கிறதா எங்களோட கொள்கைன்னு சொல்லி அறிவிச்சிருந்தார். பின்பு வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து விமர்சிச்சிருந்தார். அந்த கட்சியை சேர்ந்த ரவிக்குமார் அவர்கள் வந்து தமிழும் திராவிடமும் ஒன்று தான் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க நட்பு சக்தியாக இருக்கிறவங்களே வந்து இப்போ விமர்சிக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அண்ணன் ரவிக்குமார் இதெல்லாம் சொல்லும்போது நமக்கு வந்து வேடிக்கையாக இருக்குது. ஏன்னு கேட்டோம்னா, இப்போ நம்ம வந்து பேசுகிறோம்ல பெரியார் குறித்து, அது பெரியார் அப்படி பேசியிருக்கிறார் இப்படி பேசியிருக்கிறார் நம்ம சொல்கிறோம். இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இப்போ ஒரு வாரமாக போயிட்டு இருக்க பஞ்சாயத்து இது. ஆனால் ரவிக்குமார் வந்து 2002 இதெல்லாம் எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட 23 வருஷத்துக்கு முன்பாகவே இப்போ நீங்கள் பேசுகிற விஷயத்துலலாம் வந்து ரவிக்குமார் வந்து எழுதியிருக்கிறாரு. நீங்கள் பாருங்கள், தாய்மண் இதழ் அப்படின்றது விசிகாவுடைய அதிகாரப்பூர்வ இதழ் 2005 அது தமிழ் மண்ணு மாற்றி வந்துகிட்டு இருக்குது. அதனுடைய ஆசிரியர் வந்து திருமாவளவன், இணை ஆசிரியர் வன்னியரசு, இந்த மாதிரி நாட்கள்லாம் இருந்தாங்க. அப்போ இதில் வந்து 2002 ஜூன் மாதத்திலிருந்து 2003 பிப்ரவரி வரைக்கும் 9 மாதங்கள் தொடர் கட்டுரையாக அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் வந்து எழுதுனாங்க, மறுக்க மாட்டார். அப்போ இதில் வந்து என்ன எழுதுறாங்கன்னா, பெரியார் மறுபரிசீலனை அப்படின்னு போட்டு தான் இதனுடைய முன்னாடி அவரை மறுபரிசீலனை. ஆமாப்பா, மறுபரிசீலனை செஞ்சது ரவிக்குமார் தான். இது வந்து எழுதுறாப்புல. இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் வந்து துலுக்கன்னு சொன்னது, தமிழர் இல்லைன்னு சொன்னது, பெரியாருடைய தமிழர் வரையறையில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் கிடையாதுன்னு சொல்லி விமர்சித்து எழுதுனது, அப்படி அம்பேத்கருக்கும் பெரியாருக்கு என்ன பொருத்தம் அப்படின்றதெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது அப்படின்றத வந்து எழுதுனது. பெரியார்லேருந்து இன்னைக்கு எதுவுமே தொடங்கல, அதுக்கு முன்னாடி இருக்குதுன்னு சொல்கிறோம்ல. அப்போ வந்து பெரியார் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆதி திராவிடர்கள், அதாவது அவங்க மொழியில் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் வந்து பெரியார்னால தான் பலனடைஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கு வந்து இந்த மாதிரி ஒட்டி பரப்பிட்டு இருந்தாங்க. அப்போ அதை விமர்சிக்கக்கூடிய விதத்தில் அப்போ ரெட்டமலை சீனிவாசன் என்ன வந்து படித்தார், எங்களுடைய மற்ற மூதாதையர்கள் என்ன படித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எல்லாவற்றிற்கும் கவுண்டர் கொடுத்தது யாருன்னு சொன்னோன்னா அண்ணன் ரவிக்குமார் தான். இப்போ அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் வந்து இதில் வந்து எழுதும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த தொடர் முடிகிறது, ஆனால் பெரியார் மீதான தலித்துகளின் பரிசீலனை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு விமர்சனத்தை நான் முடிச்சுக்கிறேன், ஆனால் தொடர்ந்து கொண்டே இருக்கும் சொல்லிட்டு அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் எதனால முடிச்சாருன்னா அந்த நேரத்தில் அதுக்கு வந்து ரவிக்குமாருக்கு ஏற்பட்ட பெரிய அழுத்தம். இப்போ அந்த சமயத்தில் வந்து என்னன்னா, திருமாவளவன் அவர்கள்கிட்ட வந்து இது குறித்து இந்த திராவிட கோஷ்டிகள், அதாவது இந்த பெரியாரிஸ்டுகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கொண்டு போயிட்டு இந்த பஞ்சாயத்தை கூட்டுறாங்க. சுபவீர பாண்டியன் இந்த மாதிரி இந்த லோக்கல் டீம்லாம் என்ன பண்ணுதுன்னா போகுது. அப்படி போகும்போது திருமாவளவன் என்ன சொல்லிட்டாருன்னா, எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, நான் என்னுடைய பார்வைக்கு இது வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு, யார் ஆசிரியர் அவர் விசிகாவுடைய அதிகாரப்பூர்வ இதழ். இந்த இதழில் வரக்கூடிய விடயத்துக்கு திருமாவளவன் சொன்ன பதில் வந்து எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, என்னுடைய பார்வைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கை கழுவிட்டார். ரவிக்குமார்கிட்ட இருக்கும்போது ரவிக்குமார்கிட்ட கேட்கும்போது அவர் மூஞ்சில் அடித்த மாதிரி சுபவீர பாண்டியன் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு, என்னைய விட பெரியாரை படித்தவங்க எவனும் கிடையாது, பெரியார் என்ன சொன்னாரோ அதை தான் நான் ஆதாரப்பூர்வமாக எழுதியிருக்கிறேன், சொன்னதை நான் எழுதியிருக்கேன், ஆமாம் முடிஞ்சவனா நீங்கள் ஆதாரப்பூர்வமாக மறுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே கை கழுவி விட்டுட்டார். அப்போ 9 இதழ்களோட இது வந்து முற்றுப்பெற்றுச்சு. ஒருவேளை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து இதற்கு மேலும் பெரியாரிய இயக்கங்களை நம்ம வந்து பயிற்சிக்க வேணாம் அப்படின்ற நோக்கத்தோட அதை வந்து நிறுத்திட்டார். தொடர்ந்து எழுத விட்டுட்டேன்னா இது 9 பல கட்டுரைகள் வந்து நீண்டு இருக்கும். பெரியாருடைய போலிப்பியமும் அன்னைக்கே வந்து பெரிய அளவுக்கு வந்து உடஞ்சிருக்கும். இன்னும் கூடுதலாக போய் இது ரவிக்குமார் எழுதுனது சொல்லிட்டேன். 2004 ஆகஸ்டில் வந்த ஒரு இதழ், தாய்மண் இதழ். அந்த இதழில் திருமாவளவனுடைய பேச்சினுடைய தொகுப்பு எழுத்து வடிவமாக அதில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் ஜூலை மாதத்தில் ஜூலை 5ஆம் தேதி மலேசியாவில் கரும்புலிகள் நினைவேந்தல் கூட்டத்தில் திருமாவளவன் பேசின கூற்று. அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தமிழனுக்கு வந்து இன உணர்வு இல்லை, தமிழன் வந்து இந்தியத்தை தூக்கி பிடிக்கிறத விட சாதியத்தை தான் தூக்கி பிடிக்கிறான். இப்போ ஜூலையில் இந்த கரும்புலிகள் நாள் கூட்டத்தில் பேசும்போது திருமாவளவன் சொல்கிறாரு, தமிழனுக்கு வந்து சாதியப்பட்டு தான் இருக்குது, அவன் இந்தியத்தை தூக்கி பிடிக்கிறத விட சாதியத்தை தான் தூக்கி பிடிக்கிறான், அவனுக்கு இன உணர்வு கிடையாது. இப்போ இந்த இன உணர்வு இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன, தமிழனுக்கு தமிழ் தேசியம் கற்பிக்கப்பட வேண்டிய இடத்தில் இல்லாத திராவிட தேசியம் கற்பிக்கப்பட்டிருக்கு. திராவிடம் வந்து மரபினம் தேசியம் அது உருட்டுவார் அண்ணன். இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிறாரு, அங்கே கூட்டணியில் இருந்ததுனால தான் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்காங்க. நாம் தமிழ் கட்சி மாதிரி சுயேட்சையா சொந்த காலில் நிற்கிறதா இருந்தானா அண்ணன் வந்து பழைய மாதிரி பேசுவாப்புல. இப்போ திமுகவுடைய தயவுல அண்டி ஒண்டி இருக்கிறதுனால அண்ணன் திருமாவளவனுக்கு வேற வந்து வழி கிடையாது. இப்போ திருமாவளவனாக இருக்கட்டும், ரவிக்குமாராக இருக்கட்டும், ஒரு அறிவு களஞ்சியங்கள் அந்த அருகுபெருங்க புத்தகம் அமைப்பாய் திரள்வோம், அதை ஒரு புத்தகத்தை படிச்சுட்டாலே போதும் திருமாவளவன் எவ்வளோ பெரிய ஒரு தத்துவ ஆசான் அப்படின்றது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ திருமாவளவன் வந்து இதை சொல்கிறான்னா, இல்லாத திராவிட தேசியம் வந்து கற்பிக்கப்பட்டிருக்குதுன்றாப்புல. இப்போ இது போக இந்த தாய்மண் இதழில் கௌதமசனா எழுதுனது, தாய்மண் இதழில் மற்ற திராவிடம் குறித்தான விமர்சன கட்டுரைகள், இதெல்லாம் எடுத்து பட்டியல் போட்டோம்னு சொன்னோன்னா
இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினர் நாங்கள் பேசுனதெல்லாம் ஒரு துளி அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். முன்னோடி அவர்கள் எங்களுக்கு முன்னாடி அவர் அந்த கட்டாயமா, ஏன்னா இப்போ அவங்க வந்து ஒரு காலகட்டத்தில் சமரசம் பண்ணிக்கிட்டாங்க, திமுக கூட அதிமுக கூட சமரசம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால தொடர்ச்சியாக அவர்களால் இந்த திராவிட கோட்பாட்டை எதிர்த்து சண்டை செய்ய முடியல. ஆனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு தேர்தல் அரசியல், இந்த ஓட்டு அதெல்லாம் வந்து அடுத்த கட்டம் தான். முதலாவதாக நாங்கள் வந்து தத்துவத்தில் உறுதியாக நிற்கிறோம். அந்த தத்துவம் தான் எங்களுடைய பலம்னு நாங்கள் நாம் தமிழர் கட்சியில் நாங்கள் வந்து உணர்றோம். அப்போ இந்த தத்துவம் தான் எங்களை வந்து வழி நடத்துது. இப்போ இன்னைக்கு 1லேருந்து ஆரம்பித்தது இன்னைக்கு வந்து ஒரு 8ஆக மாறி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் வந்து மாறி இருக்கிறோம். இந்த அளவுக்கு ஒரு கிராஜுவலான ஒரு க்ரௌத் எங்களுக்கு இருக்குது அப்படின்னா எங்களை வந்து தத்துவம் தான் எங்களை வந்து வழி நடத்துது. அப்போ எங்கள் தத்துவத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கிற வரைக்கும் தான் நாம் தமிழ் கட்சின்னு இந்த கட்சி நிற்கும். தத்துவத்தில் தடுமாறிச்சுன்னா நாளைக்கு இந்த அபூபக்கர் பேசிட்டு இருக்கக்கூடிய அபூபக்கர் நாளைக்கு நாம் தமிழ் கட்சியில் இருக்க போகிறது இல்லை. இப்போ எல்லாருமே நாம் தமிழ் கட்சியில் இருக்கிறவங்க அப்படி தான். அப்போ தத்துவத்தில் விசிகா வந்து சமரசம் பண்ணிருச்சு. நாம் தமிழ் கட்சியில் நாங்கள் ஒருபோதும் சமரசம் செய்ய மாட்டோம். விசிகா விட்டு சென்ற அந்த இடத்தை அவர்களுக்காகவும் சேர்த்து நாம் தமிழ் கட்சியினர் நாங்கள் செஞ்சு போராடிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விடையளிச்சமைக்கு நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி